I want to share an experience from our own personal life. எங்களோட சொந்த வாழ்க்கையில இருந்து ஒரு அனுபவத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நான் விரும்புறேன். So when we were building Christ Worship Center Church, when this church construction was going on, as you all know, the budget was huge. The budget was huge, the need was huge. We were just praying, looking to God, trying to think about every possible way we can literally empty ourselves so that we can use everything we had to construct this church. நாங்கள் கிரைஸ்ட் வர்ஷிப் சென்டர் என்கிற இந்த சபையின் கட்டடத்தை கட்டிக்கொண்டிருந்த போது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி பொருளாதார தேவைகள் ரொம்ப அதிகமா இருந்தது. தேவைகள் அதிகமா இருந்தபடினாலே நாங்கள் வெறுமனே ஜெபத்தில் தேவனை நோக்கி காத்து கொண்டிருந்தோம். எந்தெந்த வழியில எல்லாம் எங்களை நாங்களே வெறுமையாக்க முடியுமோ அதெல்லாம் பண்ணி எப்படியாச்சும் இந்த சபை கட்டடத்தை கட்டி முடிச்சிடணும் அப்படின்னு பிரயாசப்பட்டோம். So at that point, whatever God was giving us, we were not buying any clothes. I didn't buy any clothes for the Christmas. I was only wearing the clothes that somebody gifted to me. No shopping, even for the children. We were like spending very minimum, trying to save all the money so we can use it for the church construction. ஆகவே அந்த சூழ்நிலையில ஆண்டவர் எங்களுக்கு என்ன கொடுத்தாலும் அதை வச்சு நாங்க துணிமணி எல்லாம் எடுக்கல. கிறிஸ்மஸுக்கு கூட எனக்கு நான் எந்த ட்ரெஸ்ஸும் எடுத்துக்கல. யாரோ ஏதோ ஒரு காலத்துல கிஃப்ட் பண்ண ஒரு ட்ரெஸ்ஸை தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். எந்த கடைக்குமே நாங்க போகல. சின்ன பிள்ளைங்களுக்கு கூட பெருசா எதுவும் செலவெல்லாம் பண்ணல. எல்லா செலவையும் மிச்சப்படுத்தி அதை ஆலய கட்டுமான பணியில பயன்படுத்தணும்னு நாங்க நினைச்சோம். So at that point, one day a pastor from a village came to meet my husband. அந்த நேரத்துல ஒரு நாள் ஒரு கிராமத்துல இருந்து ஒரு பாஸ்டர் வந்து என்னோட கணவராகிய ஜான் வெஸ்லியை சந்தித்தார். So when he came to meet John Wesly garu, so he went into the office room. When he started talking, the pastor said, John Wesly garu, I am building a small church in my village. And I came to ask you for help. வந்திருந்த அந்த பாஸ்டர் என்னோட கணவராகிய ஜான் வெஸ்லியோட ஆபீஸ் ரூம்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு, பாஸ்டர் ஜான் வெஸ்லி, என்னோட கிராமத்துல ஒரு சின்ன சர்ச்சை நான் கட்டிக்கிட்டு இருக்கேன். அந்த சர்ச்சு கட்டுறதுக்கு நீங்க ஏதாவது உதவி பண்ண முடிஞ்சா பண்ணுங்கன்னு அவர் சொன்னாரு. So look at this. Now we are constructing a big church here. We need lakhs of rupees here. We need more than lakhs of rupees. We have a huge need, and now this pastor comes from a village and he is looking for help. நாங்களே இங்க ஒரு பெரிய சர்ச்சை கட்டிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கே லட்சக்கணக்கில் பண தேவைகள் இருக்கு. எங்க பண தேவைகளே ஓயாம இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த நேரத்துல கிராமத்துல இருந்து ஒரு பாஸ்டர் வந்து எங்களுக்கு சர்ச்சு கட்டடம் கட்டுறதுக்கு உதவி பண்ணுங்கன்னு கேக்குறாரு. And at that point, John Wesly garu just prayed and asked God, God, what should I do? அந்த நேரத்துல பாஸ்டர் ஜான் வெஸ்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி கேட்டாரு, ஆண்டவரே நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு. And God said, whatever amount you have in your bank account, just write a check and give it to him. அப்ப ஆண்டவர் என்ன சொன்னார்னா, உன்னோட பேங்க் அக்கவுண்ட்ல மொத்தமா எவ்வளவு பணம் இருக்கோ அது அத்தனையும் செக்ல எழுதி அந்த போதகருக்கு கொடுத்து அனுப்பு அப்படின்னு சொன்னாரு. So you need more faith, right? When you have surplus and God asks you to give a little, it's easy. But when you have little, you have a huge need, God asks you to give everything you have to somebody else who is in need. It needs lot of faith. ஆகவே நமக்கு பெரிய விசுவாசம் தேவை. நம்ம கிட்ட நிறைய காசு இருக்கும்போது, நம்ம கிட்ட அளவில்லாம இருக்கும்போது ஆண்டவர் அதுல கொஞ்சத்தை கொடுக்க சொன்னார்னா அது நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா நம்ம கிட்டயே காசு இல்லாதப்ப, நம்மளே பெரிய பண தேவையில் இருக்கும்போது ஆண்டவர் நம்மளை பார்த்து உன்கிட்ட இருக்கிற எல்லா காசையும் தேவையில் இருக்கிற வேற ஒருத்தங்களுக்கு கொடுத்துருன்னு நம்மளை பார்த்து சொல்லும் போது அதை செய்யறதுக்கு ஒரு பெரிய விசுவாசம் வேணும். So John Wesly garu came into the house and he gave that check to the pastor, prayed for the pastor, sent him away. ஆகவே பாஸ்டர் ஜான் வெஸ்லி வீட்டுக்குள்ள வந்து அந்த செக்கை எழுதி அந்த பாஸ்டர் கையில கொடுத்து அவருக்காக பிரேயர் பண்ணி அவரை அனுப்பிச்சு விட்டாரு. So after he came into the house, I asked him, what did you do? So he said, God told me to give everything we have in the bank account. I wrote a check and gave it to him. அவர் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் அவர்கிட்ட கேட்டேன், என்ன பண்ணுனீங்கன்னு. அதுக்கு என் கணவராகிய பாஸ்டர் ஜான் வெஸ்லி சொன்னாரு, ஆண்டவர் நம்ம கிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் ஒரு செக்ல எழுதி அந்த ஊழியக்காரருக்கு கொடுன்னு சொன்னாரு. ஆண்டவர் சொன்னபடியே இருந்த எல்லா பணத்தையும் ஒரு செக்ல எழுதி அவருக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன்னு சொன்னாரு. I simply smiled. I didn't say anything. I simply smiled and we were happy that we did what God wanted us to do. நான் எதுவுமே சொல்லல, ஜஸ்ட் சிரிச்சிட்டு விட்டுட்டேன். எங்களுக்கு ஒரு விஷயம் சந்தோஷமா இருந்துச்சு. என்னன்னா ஆண்டவர் எங்களை என்ன செய்ய சொன்னாரோ அதை நாங்க செஞ்சுட்டோம் அப்படின்ற சந்தோஷம் எங்களுக்கு இருந்துச்சு. And after few days, to our surprise, one stranger whom we have never met, he sent a really big check
it was almost 10 times the amount that we gave to the pastor who was building a church in a village. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நாங்க ஆச்சரியப்படுற விதமா நாங்க இதுவரைக்கும் முன்ன பின்ன பார்த்திராத ஒரு நபர் எங்களுக்கு ஒரு பெரிய காணிக்கை தொகையை அனுப்பிச்சிருந்தாரு. கிராமத்துல சபை கட்டடத்தை கட்டிட்டு இருக்கிற அந்த பாஸ்டருக்கு நாங்க எவ்வளவு பணம் கொடுத்திருந்தோமோ அதை விட 10 மடங்கு அதிகமான காணிக்கை தொகையை இந்த நபர் எங்களுக்கு அனுப்பிச்சிருந்தாரு. When we saw the check, we were shocked. We were amazed because that was the biggest check we have ever received in our ministry until then. அந்த செக்கை நாங்க பார்த்தப்ப நாங்க ஆச்சரியப்பட்டு போனோம், அரண்டு போயிட்டோம். ஏன்னா அது வரைக்கும் எங்களோட ஊழியத்துல அவ்வளோ பெரிய காணிக்கை தொகையை நாங்க பார்த்ததே இல்லை. So can someone whom we have never met send such a big support for this church construction? Then we realized that the seed we sowed in somebody else's life came back to us and we reaped a greater harvest. இதுவரைக்கும் ஒரு தடவை கூட நாங்க நேர்ல பார்த்திராத ஒரு நபர் ஆலய கட்டுமான பணிக்கு இவ்வளோ பெரிய காணிக்கை தொகையை அனுப்பி வைக்க முடியுமா? அப்பதான் நாங்க உணர்ந்தோம், யாருடைய வாழ்க்கையிலோ நாங்க விதைச்ச விதை இன்னைக்கு எங்களுக்கே திரும்ப வந்திருக்குன்னு. நாங்க விதைத்த விதைப்பின் பலனாக ஒரு பெரிய அறுவடைய கர்த்தர் எங்களுக்கு தந்தாரு. Let me tell you one thing, my dear brothers and sisters. If you become an answer to prayer in somebody else's life, God will answer your prayers. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்கள் மற்றவர்களுடைய ஜெபங்களுக்கு பதிலாக இருப்பீர்களானால் தேவன் உங்கள் ஜெபங்கள் யாவற்றிற்கும் நிச்சயமாகவே பதிலளிப்பார். And the measure you use for others is the measure that God will use for you. நீங்கள் எந்த அளவினால் மற்றவர்களுக்கு அளக்கிறீர்களோ அதே அளவினால் தேவன் உங்களுக்கும் அளப்பார். And if you start blessing others in a bigger way, in a greater way, God will start blessing you with his hand. Our hands are small, our hands are tiny, our hands are limited, but think about God's hand blessing any person. God's hand is big. God's hand is huge. The hand which made the heavens and the earth, the hand which is just, controlling everything that's happening in the world. If God starts blessing you with his outstretched hand and with his mighty arm, the blessing is going to be huge that you will not even be able to contain. நீங்க மற்றவர்களுக்கு அதிகமா கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, மற்றவர்களை அதிகமா நீங்க ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, ஆண்டவர் தம்முடைய கரத்தினால் உங்களை ஆசீர்வதிக்க தொடங்குவார். நம்முடைய கரம் சிறியது, நம்முடைய கரம் குறுகியது. ஆனா ஆண்டவருடைய கரத்தை பத்தி யோசிச்சு பாருங்க. ஆண்டவருடைய கரம் பெரியது. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கரம், அண்ட சராசரங்களையும் ஆளுகிற கரம். ஆண்டவர் தம்முடைய பலத்த கையினாலும் தம்முடைய ஓங்கிய புயத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்தால் அந்த ஆசீர்வாதம் நம்முடைய இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் நம்மை நிரப்பும். So start sowing seeds, start showing God's love, start showing God's blessing in somebody else's life. Become a blessing to somebody else so that God will start blessing you in your personal life. ஆகவே விதையை விதைக்க தொடங்குங்கள், தேவனுடைய அன்பை விதைக்க தொடங்குங்கள், தேவனுடைய ஆசீர்வாதத்தை மற்றவர்களுடைய வாழ்க்கையிலும் விதைக்க தொடங்குங்கள். நீங்க மற்றவங்களோட வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமா மாறினீங்கன்னா ஆண்டவர் உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில உங்களை அபரிவிதமா ஆசீர்வதிக்க தொடங்குவார்.